ஓம் நம சிவாய. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணுங்க. டூர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது போனதுங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே போனதே இல்லை. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சுத்தமாக எங்கேயுமே போக முடியல. இப்போ பேபியும் பிறந்ததுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே போகலை. அப்புறம் பார்த்திங்கன்னா தங்கச்சி கல்யாணத்துக்கு அக்கா வீட்டுக்காரவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களோட ஒரு ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். திருச்செந்தூர் தாங்க போயிருந்தோம். திருச்செந்தூர் போயிட்டு ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போகிறது பிளான். அதுக்கப்புறம் முடிஞ்சால் கேரளா போகலாம், இல்லைனா பக்கத்தில் எங்கேயாச்சும் விசிட் பண்ணிவிட்டு வந்துடலாம் தாங்க பிளானு. ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் காலைல நைட்டு கிளம்புனோம். திருச்சியிலேருந்து மார்னிங் 6 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் கடலில் போய்ட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஒரு 10 மணி ஆயிடுச்சுங்க. கடலில் நல்லா ஆட்டம் போட்டுட்டு ஜாலியாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போய் க்யூவில் நின்னா 100 தரிசனத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூ, பொது க்யூலையும் அவ்வளோ க்யூ, விஐபி இதுலேயும் க்யூ. ஏன்னா வருஷம் பூர்த்தி அடைஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு போல கும்பாபிஷேகமே. அதனால் அன்றைக்கி ரொம்ப கும்பலுங்க. நாங்கள் குழந்தையும் வச்சுக்கிட்டு அக்கா குழந்தைய வச்சுருந்தாங்க. குழந்தை வச்சுருக்கேன். ரொம்ப முடியல. 10 மணிக்கு க்யூவில் நின்னோம் பார்த்துக்கோங்க. ஒரு 2 மணி 2:30க்கு மேலே தான் சாமியே பார்த்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியில் வந்துடலானாலும் வெளியில் வர முடியாது. சுற்றி மறுபடியும் திரும்பி தான் வர மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு போனோம். எப்படியாச்சும் போயிடலாம், 4 மணிக்கு தான் இது கோயில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக போயிட்டோம். அங்கேயும் லைட்டாக க்யூ தாங்க இருந்துச்சு. அதே 100 தரிசனத்துலையும் அதே க்யூ தான் நிற்கிது. பொது தரிசனத்துலேயும் அதே க்யூ தாங்க நிற்கிது. பொது தரிசனத்தில் கூட சாமி பார்த்தலாம் போல். இந்த 100 டிக்கெட்டில் வந்து சாமி பார்க்கறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க. இந்த தடவை தாங்க நாங்கள் திருப்பரங்குன்றத்துக்கு. திருச்செந்தூர் கூட ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கும்பல் அவ்வளோவா இல்லை. திருச்செந்தூர் ஒப்பிடுறப்ப இங்கே வந்து கொஞ்சம் கும்பல் கம்மியாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். மீனாட்சி அம்மன் கோயிலில் எங்களுக்கு ஒரு நல்லது தான் நடந்துச்சுன்னு சொல்கிறோம். குழந்தை வச்சுருக்கனால 1 வயசு குழந்தை உள்ளவங்க எல்லாத்தையுமே 100 டிக்கெட் வாங்கிட்டு முன்னாடி எந்த க்யூலையுமே நிற்க வேணாம், போயிடலான்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேரளா விட்டு திருவனந்தபுரத்தில் பத்மநாதன் அரண்மனைக்கு போயிருந்தோங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஸ்கூல் படிக்கும்போது போயிருக்கேன். அப்போ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ பார்க்கும்போது நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரே வேலை ஒரு வேலை ஃபுல்லாக போய் அடுத்த வேலை திரும்பி வெளியில் வந்துடலாங்க. அந்தளவுக்கு கரெக்டாக கயிறு வச்சு கட்டி ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. வீடியோ எடுக்கணும், அப்படி ஃபோட்டோ எடுக்கணும், அமௌண்ட் பே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அருவிக்கு போயிருந்தோம். இது திருப்பருப்பு அருவி. இது கன்னியாகுமரியில் இருக்குது பார்த்திங்கன்னா. அங்கே போயிருந்தோம். இதுவும் ஸ்கூல் படிக்கும்போது போயிருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தாங்க போகிறோம். அருவியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு இடத்துக்கு மேலே மூச்சு விட கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் போக நல்லா கரெக்டாக ஆயிடுச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. எப்போதுமே டூர் போகிறவங்க சொல்லுவாங்க ட்ராவல் பண்ணுங்கள். ஆனால் உண்மையாக ட்ராவல் பண்ணதுக்கு அது ஒரு ஹீலிங் ப்ராசஸ் மாதிரி தான். நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக மைண்ட் இருந்துச்சு. இப்போயுமே எப்போயாச்சும் நினச்சி பார்த்தா அன்றைக்கி போனோம்ல ஜாலியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கடைசியாக பார்த்திங்கன்னா மதுரையில் ஃபேமஸ் மல்லிகைப்பூ எங்கள் ஹஸ்பண்ட் வச்சு விட்டாங்க. இதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.